நமது அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்து பாடிய பாடலை சொன்னார்கள். உண்மையிலே நாங்கள்லாம் கோர் கமிட்டியில் இருக்கிறோம். ஆனா கோர் கமிட்டியில் நான் என்ன பேசணுங்கிறது அண்ணன் ஏஜி சம்பத்துக்கு தெரியும். அதான் நான் சொல்வது, அவர்கள் சொன்னது பாட்டு, நான் சொன்னது இப்பொழுது நடந்திருக்கிறது. திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையிலே, அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே வேண்டும் என்று நான் சொன்னது இன்றைக்கு நடந்திருக்கிறது. நான் நினைச்சது 2026 நடக்க வேண்டும் என்று கேட்டு, அதற்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, உங்கள் அனைவருக்கும், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மாவட்டத்தோடு வந்து சந்திக்கிறேன். மாவட்ட தலைவர் மூலமாக உங்கள் அனைவரும் நான் சந்திப்பேன், நேரடியாக வந்து சந்திப்பேன். நீங்கள் இன்றிலிருந்து சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல, சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருப்பதை போல இந்த ஓராண்டும் உங்களுடைய பணிகள் அயராது உழைக்க வேண்டும். ஏனால் எதிரி சாதாரணமான நல்ல ஆளுங்கட்சியாக இருக்கிறார். நீங்க பேஸ்புக்ல ஒன்று போட்டாலே, ட்விட்டர்ல போட்டாலே உங்களை கைது பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறார்கள். நாம் ஏன் என்று கூட கேட்க முடியாது. ஆகவே இன்றையிலிருந்து உங்களுடைய பதிவுகளை மிகவும் நியாயமான முறையில் மக்கள் மதிக்கின்ற வகையில் உங்களுடைய பதிவுகள் இருக்க வேண்டும். கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது, அது தலைமை பேசிக்கொள்ளும். உங்களில் ஒருவராக இருந்து, உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக நான் என்றென்றும் இருப்பேன், உங்களுக்காக துணை நிற்பேன் என்பதை நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை வினோத் செல்லம் அவர்களுக்கும் நமது ரகுராமன் அவர்களுக்கும் 30 கிலோமீட்டர் கொடி கட்டி பதாகைகள் வைத்த அவர்களுக்கு தோளோடு நின்று தோல் உழைத்த தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.